அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 12/2/2026 தை மாதத்தின் 29ஆம் நாள் வியாழக்கிழமையில தை மாதம் முடிவடையுது. அதாவது இந்த வருடம் தை 29 நாட்களோடு முடிவடையுது. இந்த நாளில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். குறிப்பாக பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் சரியாகும். பிரச்சனைகள் பொறுத்த மட்டிலும் உடனே நான் ஒரு பரிகாரம் செஞ்சுட்டேங்க, ஒரு 20 நிமிஷத்தில் சரியாக போயிடுமா, நாளைக்கு சரியாக போயிடுமா, நாளான்னைக்கு சரியாக போயிடுமா அப்படின்னா அவங்க கர்ம வினைகளுக்கு ஏற்றாறு போல தான் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பலனை கொடுக்கும். எனக்கு தான் இவ்வளோ கர்ம வினை இருக்குல்ல, நான் எது கஷ்டப்பட்டு பரிகாரம் வேறு செஞ்சுக்கிட்டு, இதை மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ நீங்கள் அதுக்கான பரிகாரம் செய்யலை, வழிபாடு செய்யலை, சாமி கும்பிடலை, விளக்கு பொருத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து மாதிரி உங்களுடைய கர்ம வினை உங்களுடைய குழந்தைகளுக்கு போய் சேரும். அதனால தான் முடிந்தவரை தினமும் ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கி வழிபாடு பண்ணுங்க. பூஜை அறையில் விளக்கேற்றுங்க, நிலைவாசலில் விளக்கேற்றுங்க, குலதெய்வத்தை கையெடுத்து கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும். சரி, இந்த நாளில் இரவு நீங்கள் இந்த ஒரு பொருளை நிலைவாசல் பக்கத்தில் தூவி விட்டால் போதுங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள். மாசி மகா சிவராத்திரி வருது. அந்த நாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, மாசி அமாவாசை என்று பிரத்யேகமாக அதுக்கு தனிப்பட்ட முறையில் பரிகாரம் செஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வீட்டில் அஞ்சரைப்பட்டியை சாதாரணமாக நினைக்காதீங்க. அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிலும் குறிப்பாக தன ஆகர்ஷண சக்தி இழுத்து கொடுக்கக்கூடிய எல்லா பொருளுமே சமையலறையில் இருக்கக்கூடிய அஞ்சரைப்பட்டியில் இருக்குது. அதிலிருந்து பட்டை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சுருள் பட்டை அல்லது சாதா பட்டை, 2 பட்டையில் எது இருந்தாலும் சரி, சுருள் பட்டை இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் சாதா பட்டை தாங்க என்கிட்ட இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாமா, நான் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு மனதார இந்த பிரபஞ்சத்திடம் முதல்ல உங்களுடைய கோரிக்கைகள்லாம் சொல்லுங்கள். என்னுடைய கஷ்டங்கள்லாம் முடியணும், என்னுடைய பண பிரச்சனைகள் முடியணும், என் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகணும், மகிழ்ச்சி உண்டாகணும், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நினச்சிட்டு அடுத்து குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் நின்றுக்கிட்டு, அதாவது வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் நிலைவாசலை பார்க்க ஊதி விடுங்க அல்லது தூவி விடுங்க. ஊதுனீங்க அப்படின்னா எச்சில் படக்கூடாது. அதுக்கு முன்னாடி நல்லா வாய் கொப்பளிச்சிட்டு உங்களுடைய சுவாசக்காட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த பொடி மேலே படணும். எச்சில் பற்றக்கூடாது, கவனம். அப்படி உங்களுக்கு பற்றும் அப்படிங்கிற பயம் இருந்தது அப்படின்னா தூவி விடுங்க, போதும். இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். தன ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு உண்டாகும், பணவசியமும் உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.